இன்னொரு கணக்கு ஒண்ணு சொன்னார். நீங்க எல்லாம் நாம தொடர்ச்சியா தோத்துட்டே இருக்கோம்னு ஒண்ணும் சங்கடப்பட வேணாம். நாமளும் பாஜகவும் பிரிஞ்சிருந்தோம்ல. அந்த எலக்ஷன்ல நாம வாங்கின வாக்குகள இந்த கையில வச்சுக்கங்க. அவிங்க வாங்குனத இன்னொரு கையில வச்சுக்கங்க. 2யும் கூட்டி பாருங்களேன். 65 இடத்துல நீ 3வது இடத்துக்கு விழுந்த. இல்ல இந்த 2யும் சேர்த்துட்டோம்னா நமக்கு 41% வந்துரும். அதாவது 84 தொகுதி இப்ப இன்னைக்கு கரண்ட் ரேட்டுக்கு வந்து 84 தொகுதியில வந்து வெற்றி வாய்ப்போட இருக்கமா. அப்பவும் நீ எதிர்க்கட்சியா தானடா இருக்க முடியும். டேய் நீங்க 2 பேரும் சேர்ந்தே 75 தான்டா ஜெயிச்சிருந்தீங்க. அதுக்கு பேரும் தோல்விதான். மறுபடியும் இப்ப 4 வருஷம் திமுக ஆட்சி பண்ணதுக்கு பிறகு 84 தொகுதியில ஒரு வெற்றி வாய்ப்பு 10 தொகுதி கூடுதலா வரும்னா இல்ல இதுல என்ன கூத்துனா 24 இந்த 2 பேத்துக்கும் வாக்களித்ததற்கு காரணம் பாஜகவுக்கு ஏன் வாக்கு விழுகுது? திமுகவும் அதிமுகவும் எதிரெதிரில சண்டை போடுது. இந்த 2 கட்சிகள் மீதும் அதிருப்தியில 3வதா ஒண்ணுக்கு போடுவோம்னு எப்பவுமே ஒரு ஃப்ளோட்டிங் ஓட்டு இருக்கும். அந்த வாக்கும் சேர்ந்து பாஜகவுக்கு விழறதாலதான் அந்த நம்பர் வருது 24ல. இப்ப இவங்க மறுபடியும் இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா அவர்கள் அடுத்த பர்சு பார்த்து தாவேக்கா நாம் தமிழர்னா 3வது அணிக்கு தான் போட போறாங்க. எந்த அடிப்படையில் இவர் வந்து தனக்கு வந்து அதையும் இதையும் கூட்டுனா 41 வரும். அப்போ பிரியாணி சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஏதாவது வந்து ஒரு அப்படைசர் கொடுக்கணும் இல்லையா, அது மாதிரி கொடுக்குறாரு. இப்பயே 84னா 24 தேர்தல் வரும்போது பாருங்க 210 தொகுதியில் நம்ம ஜெயிக்க போறோங்கிறாரு. அதாவது 4 மாசம் தான் இருக்கு தேர்தலுக்கு. அதுக்குள்ளே வந்து இந்த 84 3 மடங்கு ஆயிருமா. அதிமுக வாங்கின வாக்கு நாடாளுமன்றத்தில் 23.5%. பாரதிய ஜனதா நாடாளுமன்றத்தில் வாங்கின வாக்கு 2யும் சேர்த்தா 41.33%. அப்போ இந்த 234 சட்டமன்ற தொகுதி 39 நாடாளுமன்றத்தில் இருக்குது. இதுல அந்த 41.33% வாக்குல பார்த்தா 84 சட்டமன்ற தொகுதி வெற்றி பெறுகிற வாய்ப்பு இருக்குது. இப்பொழுது 84 என்றால் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 210 இடங்களில் அதிமுக தலைமையில் அமைக்கக்கூடிய கூட்டணி வெல்லும். நம்புனா தான் சோறு அப்படின்னா எல்லாரும் அதுக்கும் கைதட்டுறாங்க. கடைசியா ஒண்ணு சொன்னார், இந்த காலச்சக்கரம் சுத்தி கொண்டே தான் இருக்கும், கீழே இருக்கிறது மேல வந்துதான் தீரும் அப்படின்னாரு. கரெக்ட் தான். கீழே இருக்கிறது அவர் கீழே இருந்த இடத்துக்கு போயிட்டார். நான் தரையில் தவழ்ந்ததையே நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, நான் எழுந்துட்டேன் இதோ வரேன் அப்படிங்கிற மாதிரி